பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உறுதியான வரிகளோடு தமிழக வெற்றி கழகத்தோடு மற்றைய கட்சியினர் இணையக்கூடிய மாபெரும் இணைப்பு விழா, இணைப்பு மாநாடு மாமல்லபுரத்தின் கடலலை இங்கு திரண்டது போல் திரண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை, கரூர், விராலிமலை, பெரம்பலூர், தஞ்சை, திருச்சி, அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் இணைந்து இந்த விழாவினை இனிதே தொடங்க இருக்கின்றோம். தாய்க்கும் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம் செலுத்தும் விதமாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹரிபிரபா, ரம்யா, அமுதினி மூவரும் இணைந்து இதோ தமிழ் தாய் வாழ்த்தினை வழங்க வருகிறார்கள். நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் அற்புத தருணம் இது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு நா. ஆனந்த் ஐயா அவர்கள் மலர் தூவி நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த வருகிறார். அவர்களை தொடர்ந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா அவர்கள், அமைச்சர் மாண்புமிகு திரு அருண்ராஜ் ஐயா அவர்கள், மற்றைய மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வியூக கட்டமைப்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர்கள் நம்மளுடைய கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க எங்க கோடி பேரு நல்ல பாட்டு கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கமான நீ விசில கடி ஓட்ட. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு இணைந்து முன்னாள் அமைச்சர்களும் நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி நிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அமர்ந்துருங்க. ஏன்னா உங்க பின்னாடி எல்லாரும் கீழே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கும் தெளிவா தெரியணும்னா அன்பு உறவுகள் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஃப்ரண்ட்ல யாருமே நிக்க வேண்டாம், அமர்ந்துருங்க, கீழே அப்படியே அமர்ந்துருங்க. மன நிறைவுடன் நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தல் நிறைவடைந்தது. அடுத்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பாடல் இதோ உங்கள் முன்னால். வாகை
என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடலை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி இங்கு வாசிக்க இருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழியினை வாசிப்பதற்காக மாண்புமிகு பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி அவர்களை பேரன்போடு வரவேற்கின்றோம். எல்லோரும் அவர்களோடு இணைந்து அவர்கள் கூற கூற இந்த உறுதிமொழியினை ஏற்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கலாம். நம்ம எப்படி உறுதிமொழி ஏற்கும் பொழுது திறன்பட செயலில் ஈடுபடுவோமோ அதே போல எழுந்து நின்று ஒரே சிந்தனையோடு உறுதிமொழியை ஏற்போம். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம்,
பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. நன்றி. உறுதிமொழி ஏற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு மற்றைய கட்சியினர் இணையக்கூடிய இந்த மாபெரும் இணைப்பு விழா, இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியிலிருந்து இன்று 54வது நாள் மக்கள் ஆட்சியில் இதுவரை இல்லங்க 54 நாள் இதற்குள் என்னென்ன செயல்கள் செஞ்சிருக்காங்கன்றத நான் வரிசையா சொல்றேன். உங்களுடைய அன்பின் பேரன்பு ஆதரவோடு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், பெண்கள் பாதுகாப்பு சிங்கப்பெண் சிறப்பு படை, போதைப் பொருள் ஒழிப்பிற்கு தனி படை, நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம், விவசாயிகளுக்கு 6000 கோடி கடன் தள்ளுபடி, பள்ளி கல்வித்துறையில் வெளிப்படை தன்மை, 18,600 கோடி முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் 3 தொழில் திட்டங்கள், அனைத்து நிர்வாகமும் மின்னணு முறையில் மாற்றம், அனுமதியின்றி கனிம வளங்களை எடுத்து செல்வதை தடுக்கும் நடவடிக்கை, மொத்தத்தில் லஞ்சம் லாவண்யம் இல்லாத நேர்மையான வெளிப்படைத்தன்மையான தமிழ்நாட்டை நமது தமிழக மக்களுக்கு தருவதற்கான முயற்சியின் செயல்பாட்டில் தான் இப்ப களமிறங்கி இருக்கோம். அந்த வகையில இந்த நல்ல மக்கள் பணியில் இணைவதற்காக இங்கு இணைப்பு விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம்.